அன்னைக்கு நாள் அக்டோபர் 19, 1999 பெங்களூர்ல இருக்கிற ஹோஸ்கோட் நகரத்துல இருக்கிற கோவில் ஒன்றுல போலீசார் இறந்த பெண்ணோட சடலம் ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. எளிமையா சொல்லணும்னா யாரோ ஒருத்தரால மர்மமான முறையில கொல்லப்பட்டு கிடந்த பெண்ணோட சடலத்தை தான் அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை யார் கொலை பண்ணினாங்க என்பதற்கு காவல்துறை கிட்ட எந்த ஒரு ஆதாரங்களும் இருக்கல. அதனால அந்த கேஸ கோல்ட் கேஸா முடிவு பண்ணி காவல்துறை கிடப்புல போடுறாங்க. அங்க இருந்து நாட்கள் 2007 அக்டோபருக்கு நகருது. அக்டோபர் மாசம் 10ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்ததா மொத்தமா 5 கொலைகள் தொடர்ச்சியாகவே நடந்து வர ஆரம்பிக்குது. நடந்த கொலைகளை யார் பண்ணினாங்க என்பதற்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இறந்த பெண்களுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்லாததனால யாரையுமே காவல்துறையினால சந்தேகப்பட முடியாம போயிருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் குற்றம் செய்யும் போது ஏதாச்சும் ஒரு தவறு செய்வாங்க இல்லையா? அப்படி ஒரு தவறு தான் குற்றவாளி பிடிபடவும் காரணமா அமையும். இந்த வழக்கும் அப்படித்தான். குற்றவாளி தன்னோட 6வது கொலையை பண்ணின பின்னாடி செய்த ஒரு தவறு தான் குற்றவாளி காவல்துறை கிட்ட பிடிபட காரணமாக இருந்திருக்கு. குற்றவாளி ஒரு பெண் கொலை பண்ணப்பட்ட விதத்தை வச்சு பார்க்கிறப்போ எல்லா பெண்களையும் கொலை பண்ணினது ஒரே ஆள் என்பதும் தெரிய வருகிறது. அப்படி இருக்கிறப்போ 2008 டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு பெண் இறந்த பெண்களோட நகையை விற்க வந்ததா சொல்லி காவல்துறைக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதை வச்சு அந்த பெண்ணை காவல்துறை கைது பண்றாங்க. அவளோட பேர் கேடி கெப்பம்மா. கர்நாடகாவில் கக்கலிப்ரா என்ற ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த கேடி கெப்பம்மா. இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையானவங்க. கெப்பம்மாவோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி. 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கே கெப்பம்மா குடும்பத்துக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கு. கெப்பம்மாவுக்கு வசதியான வாழ்க்கையில ரொம்பவே ஆசையும் கனவும் இருந்திருக்கு. நான் நன்றாக உடையணிய கூடாதா, 3 வேளை நன்றாக சாப்பிடக்கூடாதா, ஒரு நல்ல வீட்டுல வாழக்கூடாதா என்ற பல கேள்விகள் கெப்பம்மாவோட மனசுல இளமை பருவத்துல இருந்து வந்திருக்கு. இதனால கெப்பம்மா தன்னோட குடும்பத்தின் மேல வெறுப்பையும் அவங்களோட வறுமை நிலையை பார்த்து கோபமும் கொண்டிருக்கா. சரி, பிறப்பு தான் ஏழ்மையா போயிட்டு கல்யாண வாழ்க்கையாச்சும் தனக்கு பிடிச்சது போல வசதியான நபரை பார்த்து பண்ணிக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கா. ஆனா அந்த ஆசை கூட கெப்பம்மாவுக்கு சரியா நடக்கல. கெப்பம்மாவோட அப்பா அவளுக்கு திருமண வயசு வந்தப்போ ஒரு தையல் கடை ஒன்று நடத்திட்டு வர டெய்லர் ஒருத்தரை திருமணம் பண்ணி வச்சிருக்கார். ஒரு நாளைக்கு கணவர் உழைச்சிட்டு வர பணம் கெப்பம்மாவோட குடும்பத்துக்கு அன்னைக்கு நாள் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதுமா இருந்திருக்கு. அடுத்தடுத்து 3 குழந்தைகள் பிறந்ததுனால கணவரோட உழைப்புல மட்டும் குடும்பம் நடத்த முடியாம போயிருக்கு. இதனால கெப்பம்மாவும் வேலைக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதனால சில வசதியான நபர்களோட வீட்டுல துப்புரவு வேலைக்காக கெப்பம்மா போயிட்டு வந்து கொண்டிருக்கா. அப்பதான் அவ போயிட்டு வர வீடுகள்ல நிறைய நகை இருக்கிறது கெப்பம்மாவுக்கு தெரிய வருகிறது. அதனால கெப்பம்மாவுக்கு ஒரு யோசனை தோன்ற ஆரம்பிக்குது. என்னன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் நிறையவே நகை இருக்கிறதுனால அதுல இருந்து ஒரு சின்ன நகை காணாமல் போனா அவங்களுக்கு தெரிய வராது என்று அவ நினைச்சிருக்கா. அன்னைக்கு துப்புரவு வேலைக்காக போயிருந்த வீட்டில இருந்து ஒரு தங்க மோதிரம் ஒண்ணு கெப்பம்மா முதல் வாட்டி திருடி இருக்கா. தங்க நகைகளுக்கு நல்ல விலை போகும் என்று கெப்பம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதற்கு முன்னாடி நகை வாங்கியோ இல்லனா விற்ற பழக்கம் கெப்பம்மாவுக்கு இருக்கல. முதல் வாட்டி திருடி கொண்டு போன நகையை வச்சு பணம் வாங்கினப்பதான் அந்த சின்ன நகைக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதே கெப்பம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்து வேலைக்கு போன எல்லா வீடுகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா நகைகளை திருட ஆரம்பிக்கிறா. திருடப்பட்ட நகைகளை விற்றதுல கிடைச்ச பணத்தை இன்னும் பெருசாக்கணும்னு ஆசைப்பட்ட கெப்பம்மா சீட்டு நிதியம் ஒன்று ஆரம்பிக்கிறா. அவளோட கணவர் மூலமா அந்த சீட்டு நிதியத்துக்கு பலர் வாடிக்கையாளரா சேர்றாங்க. அவளோட கணவர் மூலமா அந்த ஊர்ல இருக்கிற பலர் அங்க இருக்கிற சீட்டு நிதியத்துல முதலீடு பண்றாங்க. தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்காக கெப்பம்மா சீட்டு நிதியத்துல இருந்த பணத்தை சொந்த தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. எல்லா பணத்தையும் வீணடிச்சிருக்கா. இதனால 2001ஆம் ஆண்டு கெப்பம்மாவோட சீட்டு நிதியம் திவால் ஆகி இருக்கு. கெப்பம்மா அந்த ஊர்ல இன்னும் ஒரு மோசடியையும் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீக்கணும் என்றா தன்னால அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி அதை சரி பண்ணி தர முடியும் என்று ஊர் மக்களை நம்ப வைக்கிறா. அதற்காக அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் லக்ஷ்மி தேவிக்கு காணிக்கையாக கொடுக்கணும் என்று சொல்லியும் பின்னாடி அதே நகைகளை உரிமையாளர் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கா. அந்த பூஜையை அவங்களோட வீட்டிலேயே வச்சு பண்ண முடியும் என்று சொல்றா. நிறைய பேர் இதற்காக கெப்பம்மா கிட்ட பணம் கொடுத்து அந்த பூஜையை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு வாட்டி பெங்களூர் பிடாரி நகரத்துல இருக்கிற வீடு ஒண்ணுல பூஜை பண்ணினப்போ பூஜை அறையில வைக்கப்பட்ட நகைகளை யாரும் கவனிக்காதப்போ கெப்பம்மா திருடி இருக்கா. பின்னாடி அது வீட்டு உரிமையாளரால கண்டுபிடிக்கப்பட்டு திருடின குற்றத்துக்காக 6 மாசம் சிறை போக வேண்டி ஏற்பட்டிருக்கு. சிறையில இருந்து வீட்டுக்கு வந்தப்போ கெப்பம்மா திருடின செய்தி அந்த ஊர் முழுவதிலும் பரவி இருந்திருக்கு. அதோட சீட்டு நிறுவன பணத்தையும் கெப்பம்மா வீணாக்கி இருந்ததுனால கெப்பம்மா குடும்பம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி ஏற்படுகிறது. அப்பவே கெப்பம்மா கணவரும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கார். அங்க
அங்க இருந்து 2 வருடங்கள் முன்னாடி போவோம். வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னது போல 1999 அன்னைக்கு காவல்துறை கோவில்ல வச்சு ஒரு சடலம் ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பெண்ணோட பேர் மமதா ராஜன். அப்போ அவங்களுக்கு 30 வயசு ஆகி இருந்திருக்கு. கோவில்ல பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தப்போ கொல்லப்பட்டிருக்காங்க. மமதா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு. அதனால மமதாவுக்கு அடிக்கடி கோவிலுக்கு வந்து வழிபடுற பழக்கம் இருந்திருக்கு. சாயந்தரம் ஆட்கள் அதிகம் இல்லாத நேரம் மமதா கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு மணிக்கணக்கில் அங்க அமைதியா அமர்ந்து கொண்டிருப்பா. கெப்பம்மா ரொம்ப நாளாகவே மமதாவோட நடவடிக்கைகளை கவனிச்சு வந்திருக்கா. அப்படி அக்டோபர் 19, 1999 அன்னைக்கு கோவில் குளத்தோட படிக்கட்டுல வச்சு மமதாவோட தலையில கெப்பம்மா தாக்கி இருக்கா. இதனால கோவில் குளத்துல நிலை தடுமாறி மமதா விழுந்திருக்கா. தாக்கின மமதாவோட உடம்புல இருந்து தங்க நகைகளை எடுத்துட்டு கெப்பம்மா அங்கிருந்து தப்பிச்சிருந்திருக்கா. இந்த சம்பவத்தை அன்னைக்கு யாருமே நேர்ல பார்த்திருக்கல. அதனால கெப்பம்மாவுக்கு அது சாதகமா போயிருக்கு. 2001 சிறையில இருந்து வெளிவந்த பின்னாடி கணவரும் கெப்பம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அதனால கெப்பம்மா அவங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு நகைக்கடை ஒன்றுல உதவியாளரா வேலைக்கு சேர்றா. அப்பதான் கெப்பம்மாவுக்கு முதல் வாட்டி சயனைட் அறிமுகமாகுது. அதோட அதை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சு கொள்றா. கெப்பம்மாவால இரண்டாவது கொல்லப்பட்டது 52 வயசான சாந்தனூரை சேர்ந்த எலிசபெத் என்ற ஒரு பெண். எலிசபெத் தன்னோட பேத்தி காணாமல் போனதுக்காகவும் பேத்தியை கண்டுபிடிக்கணும் என்றும் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவா. ஒரு நாள் எலிசபெத்தை கோவில்ல சந்திச்ச கெப்பம்மா எலிசபெத்தோட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதோட காணாமல் போன பேத்தியை கண்டுபிடிக்க வேண்டிய சடங்கு தனக்கு தெரியும் என்று சொல்றா. கெப்பம்மா சொன்னதை எலிசபெத்தும் நம்பி இருக்கா. அதோட அந்த சடங்கை பண்றதுக்கும் எலிசபெத் ஒத்துக்கொண்டிருக்கா. ஆனா அதை பண்ண முன்னாடி சில நிபந்தனைகளை எலிசபெத் செய்யணும் என்று கெப்பம்மா சொல்லி இருக்கா. சடங்கு பண்ற அன்றைக்கு எலிசபெத் திருமண கோலத்துல வர வேண்டும் என்றும், அதாவது எலிசபெத் கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு வரணும் என்று சொல்லி இருக்கா. எலிசபெத் கையால உணவு சமைச்சு கடவுளுக்கு கொடுக்கணும். அன்னைக்கு நாள் முழுவதும் விரதம் இருக்கணும். விரதத்தை முடிச்சு கொள்றப்போ கெப்பம்மா கொடுக்கிற தண்ணீரை மாத்திரம் தான் அன்னைக்கு குடிக்கணும் என்றும், அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டா உடனடியாக சடங்க பண்ணலாம் என்றும் சொல்லி இருக்கா. எலிசபெத்தும் கெப்பம்மா சொன்னது போல நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறா. கடைசியா சயனைட் கலக்கப்பட்ட தண்ணீரை கெப்பம்மா எலிசபெத்துக்கு குடிக்க கொடுத்திருக்கா. எலிசபெத் இறந்த பின்னாடி அவ போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து யாரும் பார்க்காதபடி தப்பி போயிருக்கா. கெப்பம்மாவால மூன்றாவது கொல்லப்பட்டவங்க 60 வயசான ஜசோதம்மா. இவங்க கர்நாடகா கியட்டா சான்றாவில் இருக்கிற சித்தகங்கா கோவில் ஒன்றுல மடம் ஒன்றுல வச்சு கொல்லப்பட்டிருந்தாங்க. ஜசோதம்மாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்து வந்திருக்கு. அதுல இருந்து விடுபடுறதுக்காக கோவிலுக்கு வந்து வழிபட்டு கொண்டிருப்பா. ஆஸ்துமாவில இருந்து விடுபடுறதுக்கு தன்கிட்ட ஒரு சடங்கு இருப்பதா சொல்லி ஜசோதம்மா கிட்ட கெப்பம்மா அறிமுகமாகி இருக்கா. ஜசோதம்மா கிட்ட அறிமுகமாகிறப்போ தன்னோட பேரை மல்லிகா என்று மாற்றிக்கொண்டிருக்கா. முன்னாடி மமதா எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே பாணியில தான் ஜசோதம்மாவும் கொலை பண்ணப்பட்டிருக்கா. இதே பாணியில கெப்பம்மாவால அடுத்தது, அதாவது 4வது பலியாகின நபர் 60 வயசான முனியம்மா. இவங்க ஜடியூர் சித்தலங்கேஸ்வரர் கோவில வச்சு கொல்லப்பட்டிருந்தாங்க. 5வது பலியாகிய நபர் பிள்ளையம்மா. பிள்ளையம்மா மதுர் வியாத்தியநாதபுரத்துல இருக்கிற கோவிலோட பூசாரியா இருந்தவங்க. கெப்பம்மா அங்க போய் அந்த கோவிலுக்கு ஒரு நிதியுதவி செய்யறதா சொல்லி பிள்ளையம்மாவை ஏமாற்றி கொலை பண்ணி இருக்கா. அடுத்ததா கெப்பம்மா கிட்ட பலியானது 30 வயசான நாகவேணி. நாகவேணிக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை பிறக்கல. அதனால குழந்தை பிறக்கணும்னு கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட கெப்பம்மா தன்னோட பாணியில நாகவேணியையும் கொண்டுட்டு அவகிட்ட இருந்த பணம் நகைகளை எடுத்துட்டு தப்பி போயிருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் கொலை பண்றப்பவும் தன்னோட இடத்தையும் பேரையும் மாற்றிக்கொண்டே வந்திருக்கா. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் கெப்பம்மா திட்டத்துல 2006 முதலா ஒரு சர்க்கல் ஏற்படுகிறது. கோலார் மாவட்டத்துல இருக்கிற 22 வயசான ரேணுகா அவளோட வீட்டுல தனியா வாழ்ந்து வந்திருக்கா. ரேணுகாவோட கணவர் துபாயில வேலை செஞ்சு வந்திருக்கார். இவங்க புதிசா திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. வீட்டுல தனியே இருக்கிறது பிடிக்கலனா ரேணுகா அவளோட சகோதரி மணி வீட்டுல போய் அப்பப்போ தங்கிட்டு வருவா. மணி வீட்டு வேலை செய்யற அதே இடத்துல கெப்பம்மா சமையல்காரியா கொஞ்ச நாள் வேலை செய்து வந்திருக்கா. அதனால மணி வீட்டுக்கு அடிக்கடி போற பழக்கம் கெப்பம்மாவுக்கு இருந்து வந்திருக்கு. அதை வச்சுதான் கெப்பம்மாவுக்கும் ரேணுகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரேணுகா புதிதா திருமணமானவங்க என்றும் ரேணுகாவுக்கு தன்னோட முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும் என்றும் ஆசை இருக்கு என்பதை கெப்பம்மா தெரிஞ்சு கொள்றா. டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி 2006 அன்னைக்கு ரேணுகாவோட கணவர் துபாயில இருந்து வீட்டுக்கு வந்தப்போ ரேணுகாவையும் அவங்களோட வீட்டுல இருந்த நகைகளும் காணாமல் போயிருக்கு. காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது. காணாமல் போன ரேணுகாவை காவல்துறை தேட ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 7, 2006 அன்னைக்கு ரேணுகாவோட இறந்த சடலம் கோவில் ஒன்னோட விடுதியில வச்சு கண்டுபிடிக்கப்படுகிறது. ரேணுகாவோட குடும்பத்துல எல்லாருக்குமே கெப்பம்மாவை நன்றாக தெரியும். அதனால கெப்பம்மா தான் ரேணுகாவை கொண்டிருக்கணும் என்று சந்தேகப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ரேணுகா காணாமல் போன பின்னாடி கெப்பம்மாவும் தலைமறைவாகி இருக்கா. யாருமே அவளை அதன் பின்னாடி பார்த்திருக்கல. இதனால தலைமறைவாகின கெப்பம்மாவை காவல்துறை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கெப்பம்மாவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரேணுகா கொல்லப்பட்ட 2 வருடங்களுக்கு பின்னாடி, அதாவது
2008 டிசம்பர் 31 அன்னைக்கு காவல்துறைக்கு ஒரு கால் வருகிறது. அதுல பேசின ஒருத்தர் ஜெயம்மா என்ற ஒரு பெண் கடந்த சில வாரங்களா உள்ளூர்ல அதிக அளவு நகைகளை விட்டு வருவதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கார். நகைகளை வித்துட்டு வெளியூருக்கு போறதுக்காக அந்த பெண் பேருந்துல நின்று கொண்டிருந்தப்போ அங்க வந்த காவல்துறை அந்த பெண்ணை கைது பண்றாங்க. கைது பண்ணப்பட்ட பெண் யார் என்று பார்க்கிறப்போ ஜெயம்மா என்று தன்னை அறிமுகம் செய்த அந்த பெண் போலீஸ் தேடி வந்த கெப்பம்மா என்பது வெளிச்சத்துக்கு வருகிறது. விசாரணை அப்போ கெப்பம்மா தான் எல்லா பெண்களுக்கும் சயனைட் கொடுத்து கொலை பண்ணினதை ஒத்துக்கொண்டிருக்கா. கெப்பம்மா 6 கொலைகளை பண்ணியதா தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது. ஆனா சில வருடங்களாக பல பெண்கள் ஒரே பாணியில மர்மமாக கொல்லப்பட்டதும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை என்பதும் பதிவாகி இருந்திருக்கு. அதனால போலீஸ் தரப்புல இருந்து கெப்பம்மா 22 கொலைகளை பண்ணி இருக்கலாம் என்று நம்பி வராங்க. ஆனா ஆதாரம் எதுவும் இல்லாததுனால அந்த கொலைகளை கெப்பம்மா தான் பண்ணினா என்பதை நீதிமன்றத்துல அவங்களால உறுதி பண்ண முடியல. கடைசியா முனியம்மா கொலைக்காக 2010 ஆண்டும் நாகவணி கொலைக்காக 2012 ஆண்டும் கெப்பம்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்து கர்நாடகா நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. கர்நாடகாவில் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட முதல் பெண் இந்த கெப்பம்மா தான். இப்படித்தான் இந்தியாவோட முதல் பெண் சீரியல் கில்லரோட வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு.